ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். இது எல்லாமே இந்த எஃபிஷியன்சி வச்சு தான் வருது. அதுதான் நமக்கு குழப்பமா இருக்கு. ஸோ அதனால அதுலேயே நிறைய சம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏயும் பிக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஎன்சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போ ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏபி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஏபி ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஏ வந்து 1 மடங்கு வேலைனா பி வந்து 2 மடங்கு வேலை. அப்போ 2:1 ரேஷியோ. அதே இது பி ஏக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேலை அதிகம். அப்போ இது 3:1 வேலை ரேஷியோ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபிசி அப்படிங்கிறது கூட 3 ரேஷியோவும் கண்டுபிடிக்கலாமா? 3 ரேஷியோவும் கண்டுபிடிச்சோம்னா அதுல இருந்து ஏபி இருவரும் 10 நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க. மிச்சம் இருக்க சியை மட்டும் கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்காக 3க்கு வந்து ஏபிசி ரேஷியோ எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஏவோட வேல்யூஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இந்த ரேஷியோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 3. இந்த ரேஷியோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா ஏவோட ரேஷியோ வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ 3 to 6 133. அப்போ 6:3 வரும். இங்கே வந்து 6:2 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏபிசின்னு எழுதலாமா? ஏபிசின்னு ரேஷியோ எழுதணும்னா 6, பி வந்து 3, சி வந்து 2. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு ஏபிசிக்கு. ஓகே. ஸோ இப்போ ஏபி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்து 10 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. சி மட்டும் எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் டோட்டல் வந்து ஏ பி எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 6, 3 வந்து 9. ஓகேவா? ஸோ இதோட ரேஷியோ வந்து 6+3 ஏ + பி அப்படிங்கிறதோட ரேஷியோ வந்து 6+3 9. அது எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 10 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ மொத்தம் டோட்டல் அவங்க செஞ்ச வேலை வந்து 90. ஓகேவா? ஸோ இப்போ சி மட்டும் எத்தனை நாட்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. சியோட ரேஷியோ என்ன? 2. அப்போ டோட்டல் வேலை, அதாவது ஏயும் பியும் சேர்ந்து பார்த்த வேலையில நம்ம என்ன பண்ணலாம்? சியோட அந்த எஃபிஷியன்சியை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது சி எவ்வளோ நாட்களில் வேலை பார்த்துச்சுன்னு வந்துருமா? இதுக்கு தான் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டைம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போடணும். ஸோ ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ ஒர்க் எவ்வளோ பார்த்துருக்கு? 90 ஒர்க்கு. எஃபிஷியன்சி எவ்வளோ? எதோட எஃபிஷியன்சி பார்க்கணும்? சியோட எஃபிஷியன்சி மட்டும் பார்க்குறோம் 2. So 90 divided by 2 is equal to 45 days. So answer is 45.